Yeah, that is like no, 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 no problem. நேத்து என்ன பண்ணாலும் மறந்துட்டீங்களா? Different types of movies. Mobile. வீட்டை கூட வச்சு அப்படியே தூக்கி வீசி போயிருந்தா இல்ல இங்கே சொல்லிருந்தேன் நேற்று நான் சொன்ன மறந்து போச்சு போன வாரம் இன்னைக்கு பார்க்க போறது வந்து வீடியோ ஆட்ஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது சர்ச் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கூகுள்ல சர்ச் பண்ணுவீங்க ரெண்டாவது வந்து யூடியூப்ல தான் போய் சர்ச் பண்ணுங்க ஸோ இட் இஸ் கன்சிடர் டு பி த செகண்ட் லார்ஜஸ்ட் சர்ச் என்ஜின் கூகுள் தான் இதுவும் இட் இஸ் கன்சிடர் டு பி த செகண்ட் லார்ஜஸ்ட் சர்ச் என்ஜின் வீடியோஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா காஸ்ட் பர் வியூ காஸ்ட் பர் மைல்ஸ் இது ரெண்டுலையுமே கால்குலேட் ஆகும் எப்படின்னா 30 seconds வீடியோ எல்லாமே காஸ்ட் பர் வியூ கீழே சொல்றேன் இது எங்க வரும்னா யூடியூப்ல வரும் கூகுள் டிஸ்பிளே பார்ட்னர் நெட்வொர்க்ல வரும் மொபைல் ஆப்ல வரும் மொபைல் ஆப்ல இந்த வீடியோ பார்த்தாலாம் வந்து அதுல வந்து ஆட் இப்போ நீங்க ஒரு ரிக்வஸ்ட் பாக்குறீங்க ஒரு ஆட் வருதுன்னா இந்த கூகுள் ஆட் தான் ஓகே இதுல பாத்தீங்கன்னா தேர் ஆர் 2 டைப்ஸ் ஒன்னு வந்து இன் ஸ்ட்ரீம் ஆட்ஸ் இன்னொன்னு வந்து அவுட் ஸ்ட்ரீம் ஆட் இன் ஸ்ட்ரீம் ஆட் எங்க டிஸ்பிளே ஆகும்னா மொபைல்ல டிவில டெஸ்க்டாப்ல டேப்லெட்ல அவுட் ஸ்ட்ரீம் ஆட் எங்க டிஸ்பிளே ஆகும்னா மொபைல் அண்ட் டேப்ல மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும் மொபைல் அண்ட் டேப் இன்ஸ்ட்ரீம் மொபைல் டிவி டெஸ்க்டாப் டேப் டிவி டெஸ்க்டாப் இன்க்ளூட் ஆகும் இன்ஸ்ட்ரீம்ல அவுட் ஸ்ட்ரீம் வந்து மொபைல் அண்ட் டேப் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும் இப்போ இந்த ரெண்டுலையுமே தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் ஆட் இன்ஸ்ட்ரீம் அவுட் ஸ்ட்ரீம் ரெண்டுலையும் இந்த டிவைசஸ் போடுறதா இன்ஸ்ட்ரீம் அண்ட் அவுட் ஸ்ட்ரீம் இதுல இருந்து 2 டைப் ஆஃப் ஆட் இருக்கு ஒன்னு ஸ்கிப்பபிள் ஒன்னு நான் ஸ்கிப்பபிள் ஸ்கிப்பபிள்னா வந்து கேன் பி ஸ்கிப்ட் ஆஃப்டர் 5 seconds சரியா ஒன்னு வந்து நீங்க அந்த 5 seconds வந்து ஸ்கிப் ஆகுது அப்படி இல்லையா அதான் ஸ்கிப்பபிள் ஆட் அந்த 5 செகண்ட் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அமௌண்ட் போகாது ஒரு வியூவர் வந்து கிளிக் பண்றாங்க அமௌண்ட் போகாது இப்போ என்னோட ஆட் வந்து 30 செகண்ட் 15 செகண்ட் அந்த கஸ்டமர் பார்க்கலாம் அப்படின்னா வந்து அது ஒரு காஸ்ட் தான் ஒரு ஏதோ ஃபுல் ஆட் பார்க்கணும் இல்ல 50% மேல பார்க்கணும் இல்ல அதுல ஏதோ ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணிருக்கணும் ஒன்னு கிளிக் பண்ணிருக்கணும் அந்த லிங்க் போகணும் இல்ல ப்ராடக்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணிருக்கணும் இல்ல ஆட ஃபுல்லா பார்த்துருக்கணும் இல்ல அந்த ஆட பார்த்துட்டு அப்ப வந்து காஸ்ட் பர் வியூ 5 செகண்ட்ல ஸ்கிப் பண்றாங்க இல்ல 50% மேல ஸ்கிப் பண்றாங்க கணக்குல ஸோ அது காஸ்ட் பர் வியூ நான் ஸ்கிப்பபிள் ஆட் வந்து ஒன்னு வந்து பம்பர் ஆட்னு சொல்லுவாங்க ஒன்னு வந்து 15 செகண்ட்ஸ் பம்பர் ஆட் 6 செகண்ட்ஸ் 15 செகண்ட்ஸ் ஆடுது 15 செகண்ட்ஸ் வந்து ஸ்கிப் பண்ண முடியாது அதாவது ஒரு சில ஆடுல நீங்க ஸ்கிப்பே பண்ண முடியும் அது பாட்டு ஓடிடும் ஒன்னு 6 செகண்ட்ஸ் ஆடுறது ஒன்று 15 செகண்ட்ஸ் 6 செகண்ட் ஆட் வந்து 10 ரூபா 15 செகண்ட்ஸ் ஆட் வந்து 20 ரூபா எப்படி வந்து 6 செகண்ட்ஸ்ல வந்து எப்படி நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா புரியுது நீங்க சொல்லணும் சரி
இந்த ஆடு வந்து மெர்சிடிஸ் பென்ஸோட காரோட இந்த ஆடு பாருங்க, உங்களுக்கு புரியுதா இல்லையா? சரியா? இதான் புரியுது. 3.5 seconds ல இருந்து வந்துச்சா அப்புறம் அதான் 0 to 100 3.5 ஸ்பீடு வந்து 3.8 செகண்ட்ஸ்ல கவர் பண்ணுது. இந்த ஆடை விட முடியும். இந்த ஆடு வந்து 6 செகண்ட். 0 to 100 வந்து 3.8 செகண்ட். ஸோ இந்த ஆடை விட கம்மியான செகண்ட்ல வந்து ஸ்பீடு கவர் பண்ணுது அப்படின்றத வந்து கடவுள் சொல்றாங்க. இது இந்த ஆடு செகண்டுக்குள்ள நீங்க கன்வே பண்ணணும். ஆனா 6 செகண்ட் ஆட வந்து நீங்க 6 செகண்டுக்குள்ள கன்வே பண்றீங்க. அது நீங்க ஸ்கிப்பபிள் ஆடா போட்டீங்கன்னா எப்படி 6 செகண்ட் நீங்க கன்வே பண்ணுவீங்க. 10 செகண்ட் 15 செகண்ட் எக்ஸ்ட்ரா போடுறது கன்வே நீங்க ஒரு 20 செகண்ட் ஆட போடுறீங்க. ஆனா ஒரு 6 செகண்ட் 7 செகண்ட் விஷயத்த கன்வே பண்ணிட்டீங்கன்னா அவன் ஸ்கிப் பண்ற 5 செகண்ட் பார்த்தே ஆகும். அதுதான் ஸ்கிப் பண்ணுவான். 5 செகண்ட் மெசேஜ் கன்வே ஆயிடுச்சு. மெசேஜும் கன்வே ஆயிடுச்சு. ஸ்கிப் பண்ண அவன் வந்து போவான். 5 செகண்ட் நீங்க கன்வே இப்ப இந்த மெர்சிடிஸ் பென்ஸ் ஆட் வந்து நீங்க ஒரு மேட்ச் பாக்குறீங்க, இல்ல ஒரு வீடியோ பண்ணும்போது கொஞ்சம் சவுண்ட் மியூசிக் போகும். அது உன்னிப்பா கவனிச்சாதான் இருக்கும். ஸோ ஆர்ட்ஸ் கொடுக்க முடியும். அந்த அந்த அளவுக்கு கிரியேட்டிவிட்டி தான் நீங்க ஸ்கிப்பபிளா இருக்கும். இல்ல எனக்கு புது பிசினஸ் என்னோட வந்து மக்கள் நிறைய பார்த்தே ஆகணும். நான் ஸ்கிப்பபிள் பார்த்தே ஆகும். அவன் ஆட் பண்ணோம்னா அவன் ஃபாலோ பண்ணுவான் அது திரும்ப 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 அந்த ஆடு ஓடிட்டு இந்த பிராண்ட் வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகும். சரியா? இது புரிஞ்சுதான். இப்போ 6 செகண்ட் ஆட் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா இது ரெண்டுமே நேற்று நம்ம டிஸ்பிளே எப்படி பார்த்தோம். சிபிஎம்னா காஸ்ட் பர் மைல் 1000 இம்ப்ரெஷன். ஸோ இது எப்படின்னா வியூ கணக்கு கிடையாது. ஸ்கிப்பபிள் ஆடு வியூ கணக்கு, நான் ஸ்கிப்பபிள் ஆடு வியூ கணக்கு கிடையாது. நான் 1000 பேருக்கு காமிக்கணும். இம்ப்ரெஷன் பார்க்கிறானோ இல்லையோ நான் 1000 பேருக்கு அது என்னவோ காஸ்ட் ஆயிரம். மத்தது எப்படின்னா அவன் ஸ்கிப் பண்ண காசு போடுறது, ஸ்கிப் பண்ணாம பார்த்தா அது ஒரு வியூ. அதுல வியூ இது வந்து ஒரு ஸ்கிப் பண்ணல, அவன் பாக்குறான்னு அது வந்து பாக்குறான்னு நமக்கு தெரியும்ல. இது ஒண்ணு, அவன் வந்து ஸ்கிப் பண்ணாம பாக்குறான். ரெண்டாவது அங்க ஸ்கிப் ஆட் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்படி நீங்க நம்ம ஒரு வீடியோ பண்ணா கண்டிப்பா 5 செகண்ட் அது எவ்வளவு வரும்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிடுவீங்க. ஆடு நல்லா இருந்தா என்ன பண்ணுவீங்க, ஸ்கிப் பண்ண மாட்டீங்க கண்டிப்பா. அப்போ கூகுள் தெரியும் ஓகே வார்த்தை இருக்கான். அது அதனாலதான் அங்க காஸ்ட் வியூ. இங்க நான் ஸ்கிப்பபிள் இவன் பார்த்தானா இல்லையான்னு இருந்துச்சு. ஆனா அவன் ஸ்கிப் பண்ண முடியாது, அது ஓடிக்கிட்டே. அதனாலதான் இங்க காஸ்ட் மைல். ஓகே. சிபிஎம் வந்து 6 செகண்ட் ஆடை விட 15 செகண்ட் ஆட்ல ஜாஸ்தி இருக்கு. ஏன்னா வந்து டபுள் த டைம் வந்து 2 மணி நேரம். அதாவது இது 10 வரும்னா 20 வரும். இதுக்கு வந்து டிஸ்கவரி அண்ட் ஆர் இன்ஃபீல். வீடியோ
இது வந்து இன்ஃபீட் ஆட்னு சொல்லலாம். சரியா? அதாவது இதுதான் ஃபீடு. இதுல வந்து வீடியோ வீடியோ ஆட் பண்ணலாம். இங்க ரன் ஆகும், இல்ல சைட்ல ரன் ஆகும். எங்க வேணா அது இன்ஃபீட் ஆட். அப்புறம் டிஸ்கவர்னு ஒண்ணு இருக்கு. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, மொபைல்ல வந்து இந்த குரோம் ஓபன் பண்ணும்போது நியூஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அங்க வந்து ஆட் பண்ணும். இது வந்து ஆட் நடுவுல ஷோ ஆகாது. அதாவது இந்த ஹோம் ஃபீட் ஆட் செப்பரேட்டாவே இருக்கு. இப்ப அந்த டிஸ்பிளே ஆட் பதில் வீடியோ இருக்கிற மாதிரி வீடியோ இருக்கும். அது நம்ம பார்த்த போது நம்ம தேடும்போது கிடைக்காது. இல்லாத டைம்ல தான் வந்து. நாலாவது வந்து சீக்வன்ஸ் ஆட். சீக்வன்ஸ் ஆட் எப்படின்னா, இப்போ நான் ஒரு விஷயம் நான் இருக்கேன். என்னோட வந்து 3 வீடியோ ஷூட் பண்ணுவேன். ஒன்று இன்ட்ரோடக்ஷன், கம்பெனி கம்பெனிக்குள்ள இன்ட்ரோடக்ஷன். 2 சர்விங் செக்மெண்ட், 3 வந்து பிளேஸ். இப்படி 3 வீடியோ எடுப்பேன். நான் என்ன பண்றேன், சீக்வன்ஸ் ஆட் நான் கொடுக்குறேன்னா, இப்போ காலேஜ் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தாங்கன்னா, அந்த செகண்ட் எடுத்துக்குள்ள வீடியோ அந்த காலேஜ் காமிச்சு பார்க்க வச்சே இருக்கும். ஸ்கிப்பபிள் நான் ஸ்கிப்பபிள் எல்லாம் ஓடி அது எப்படியாவது அந்த செகண்ட் வீடியோ காணும். செகண்ட் வீடியோ பார்க்க தேர்ட் வீடியோ. ஸோ என்னோட கம்பெனி பார்த்தோம்னா ஃபுல் வீடியோ வீடியோ அது கூட ஒரு டார்கெட் ஆடியோ ஒரு கஸ்டமரை வந்து காமிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேர்வு நான் வந்து என்னோட ஆட் வந்து ஃபர்ஸ்ட் வருது. நான் ஸ்கிப்பபிள் 15 செகண்ட் இல்லை 30 செகண்ட் 15 செகண்ட் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் பாருங்க. அதுக்கு அடுத்தது வந்து செகண்ட் ஆட், அதுக்கு அடுத்து தேர்ட் ஆட். ஸோ கம்பெனியோட ஃபுல் ஆட் வந்து காமிச்சிட்டே இருக்கும். அதுதான் வந்து சீக்வன்ஸ் ஆட்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நீங்க வந்து ஆடுக்குள்ள போகலாம். கிளியரா நோட் பண்ணிக்கலாமா? Create a campaign without guidance. கீழே வந்தீங்கன்னா வீடியோ ஆட். வீடியோ ஆட் கிளிக் பண்ண உடனே கீழே வந்து கேட்கும் உங்களுக்கு எந்த மாதிரி கேம்பெயின் சப்டைப் வேணும். மேல வந்து வீடியோ வியூஸ், என்னோட வீடியோ நான் போடுறது வியூஸ் தான் ஜாஸ்தி வேணும் சூஸ் பண்ணுறேன். Get views and engagement from people who are more likely to consider your product or brand. You only pay when someone chooses to watch your ad.
your answer was skippable in-stream, in-feed and shorts ads. அதாவது skippable 5 seconds 5 secondsல நீங்க 30 seconds ஆடுறது போடணும். ஆனா 5 secondsல வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதனால வந்து வீடியோ வியூஸ் ஜாஸ்தி வேணும்னா நீங்க இது மாதிரி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அது கீழே போட்டுருப்பாங்க. skippable in-stream, in-feed and short ads. Efficient reach வேணுமா? Get the most of the reach for a button using bumper adனா 6 seconds. Skippable in-stream, in-feed and short ads. Okay. Target frequency. Reach the same people more than once with skippable in-stream and non-skippable in-stream ad or bumper ads. ஒரே 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 ஆட்ல வந்து மறுபடியும் டார்கெட் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். Non-skippable reach. People reach people using a 15 second non-skippable ad வந்து சூஸ் பண்ணலாம். கன்வர்ஷன் ட்ரை பண்றதுனா இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஆட் சீக்வன்ஸ் நம்ம கடைசியா பேசுறோம். ஓகே, இதை வந்து நீங்க இண்டிவிஜுவல் வியூவர்ஸ் வந்து tell your story. அதான் நான் சொன்னல மூணு டிஃபரன்ஸ். In particular sequence individual viewers with skippable in-stream ad, non-skippable in-stream ad, bumper ad or a mix. எப்படி வேணா வச்சுக்கலாம். எனி காம்பினேஷன் வச்சுக்கலாம். ஆனா அந்த கஸ்டமர் வந்து கான்ஸ்டன்ட். அப்புறம் ஆடியோனா இந்த யூடியூப் இதுக்கு மியூசிக் மியூசிக்லாம் நீங்க மியூசிக் கேட்கற ஆட் வரும் இல்லையா, இந்த ஆட் வந்து அப்புறம் வந்து யூடியூப் சப்ஸ்கிரிப்ஷன் and private YouTube channel and video இது சவுண்ட் இருக்கு. வீடியோ ஸோ ஒன்னா பார்க்கலாம். வீடியோ வியூஸ் என்ன போட்டிருக்கு? ஸ்கிப்பபிள் in-stream, in-feed and shorts. Continue. நீங்க கேம்பெயின் நேம் நீங்க கொடுக்குறீங்க. இங்க என்ன ஆட் ரன் பண்ண போறீங்கிறது நீங்க சூஸ் பண்ணிக்கணும். கெட் மோர் வியூஸ் ஃப்ரம் மல்டி ஃபார்மேட். அது உங்களுக்கு ஸ்கிப்பபிள் in-stream, in-feed, short. என்னோட வந்து ஷார்ட்ஸ் வேண்டாம் அப்படின்னா வந்து ஷார்ட்ஸ் நான் வந்து ஷார்ட்ஸ் பேர் ரீல்ஸ் அது இல்லை எனக்கு அப்படி வேண்டாம் அப்படின்னு நீங்க சூஸ் பண்ணிக்கணும். இல்ல எனக்கு in-feed ஆட் காமிக்க வேண்டாம், எனக்கு ஸ்கிப்பபிள் in-stream ஆட் மட்டும் காமிச்சதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஒரு 2 நாள் நீங்க சூஸ் பண்ணிக்கணும். பிட் ஸ்ட்ராட்டஜி CPV வேணா இங்க வந்து ஸ்கிப்பபிள் அப்படின்னு இருந்ததுனாவே காஸ்ட் பர் வியூ தான் வரும். நாட் ஸ்கிப்பபிள் இருந்தா மட்டும்தான் காஸ்ட் பர் மைல் வரும். புரிஞ்சுதா? இங்க வந்து டார்கெட் CPV அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, நீங்க மாற்ற முடியாது. என்னோட பட்ஜெட் என்டர் பட்ஜெட் டைப் பண்ணணும். கேம்பெயின் டோட்டல் வேணுமா இல்ல டெய்லி பட்ஜெட் வேணுமா? நான் டெய்லி பட்ஜெட் வந்து ஒரு 500 இங்க ஸ்டாண்டர்ட் என்று ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். 500 போதுனா எனக்கு 1 நாள் ரன் பண்ணும்போது 2 நாள் ரன் பண்ணும்போது நீங்க எலிமெண்ட் ஸ்டாண்டர்ட் ரேட் இருக்கும். லொகேஷன், லாங்குவேஜ் இதெல்லாமே நீங்க ஆல்ரெடி பார்த்த சேம். அது கீழே வந்து அடிஷனல் செட்டில் இங்க டிவைசஸ் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தோம் டிவைசஸ் சூஸ் பண்ணிக்கலாம். மேட்ச் ஷெட்யூல் ஒரு நாள் ஃபுல்லா ஓடணுமா இல்ல நாளைக்கு இந்த போடணுமா டிவைசஸ் இந்த டிவைஸ் பண்ணி. Okay. Your video ad group name புரியுற மாதிரி நேம் வச்சுக்கோங்க. ஆடியன்ஸ் நேம் வேணா ஆடியன்ஸ் டெமோகிராஃபி என்பது ஏஜ், ஜெண்டர் இதெல்லாம் நீங்க சூஸ் பண்ணணும். ரீசன் டெமோகிராஃபி, ஃபேமிலி ஸ்டேட்டஸா, ஹவுஸ் ஹோல்ட் இன்கம் இதெல்லாம் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோ வந்து சொல்லுவாங்க ரன்னிங் ஷூஸ் இதை எந்த பாயிண்ட் பண்ண முடியும்? எந்த ஏஜ் கேட்டகரி யூஸ் பண்ணணும்? 18 வயசு வந்து 65 வயசு வரைக்கும் நீங்க படிக்கணும். வேற வந்து ஜாமெட்ரி பாக்ஸ் ஒரு காலேஜ் பசங்க யூஸ் பண்ணுற மாதிரி என்ன ஒரு 5 சப்ஜெக்ட் குரூப் அப்படின்னா காலேஜ் பசங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு விசிட்டிங் கார்டு ஹோல்டர் நான் 24 வயசுக்கு மேல பாருங்க விசிட்டிங் கார்டு ஹோல்டர் தேவைப்படும். ஸோ அது மாதிரி ஏஜ்லாம் நீங்க சூஸ் பண்ணி தருது. அடிஷனல் ஆடியன்ஸ் செக்மெண்ட், கஸ்டம் சர்ச்
எக்ஸ்க்ளூஷன் என்ன கையில கொடுத்துட்டு ஒன்னாவது என்ன பண்ண முடியும்? 1 மந்த்னா ஒண்ணுல இருக்கு. ஒரு நாளைக்கு எதாவது சொல்றேன். நீங்க 300 நீங்க சர்ச் ஹிஸ்டரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இங்க சர்ச் டர்னா இப்போ வந்து கூகுள்ல தேடுவாங்க, யூடியூப்ல தேடுவாங்க இல்லையா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தமிழ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இருக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் தமிழ். கீழே சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க, நீங்க இதை ஆட் பண்ணும்போது ஆட் பண்ணிக்கலாம். உங்க வீடியோ வந்து மேபி தமிழ்ல இருக்கு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தமிழ் நீங்க டைப்லாம் கொடுக்குறீங்கன்னா நீங்க இந்த சர்ச் பண்ணலாம். பீப்புள் தேடினா நம்ம போட்டு சர்ச் பண்ணுங்க. கீவேர்ட்ஸ் என்ன கீவேர்ட்ஸ் வேணும்னு இருக்குது. அது எப்படி இப்போ நம்ம சைட் அட்டலாம். எல்லாம் கீழே அந்த கீபோர்டு கொடுக்குறாங்க, அந்த கீபோர்டு கொடுக்கலாம். இல்லை நீங்க கீபோர்டு சர்ச் பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த கீபோர்டு எடுத்து தேடும் போது வந்து ஆடுறாங்க. டாபிக்ஸ் என்ன டாபிக்ல தேடுறாங்கன்றது இங்க சூஸ் பண்ணலாம். எப்படி எப்படி தேடுறது வேணும்ன்றது என்ன டாபிக்ல இருக்கிறவங்க நீங்க டார்கெட் பண்ண போய் ஆட் பிளேஸ்மெண்ட்ஸ் யூடியூப் சேனல்லையா இல்ல யூடியூப் வீடியோஸ் பண்ணிட்டு பார்த்தோம்ல இந்த யூடியூப் சேனல்ல வர்றவங்களுக்கு எல்லாம் ஆடு காமிக்கணும் அப்படின்னா நீங்க கிளிக் பண்ணுங்க. இந்த சேனல் வர்றவங்களுக்கு ஆடு காமிக்கணும். யூடியூப் வீடியோஸ் ஏதோ ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு இருக்கு, அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்து ரொம்ப சஜஸ்ட் ஓடணும். சரியா? இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ 30,000 பேர் பார்க்குறாங்க. எனக்கு வந்து இந்த வீடியோ புதுசாக போட்டிருக்காரு, இந்த வீடியோ நிறைய வியூவர்ஸ் வருவாங்கன்னா இந்த வீடியோ பிளே பண்றவங்க ஆடு தான் இந்த யுவாரா அப்படின்னு போய் வந்துச்சா இந்த ஆடு இந்த வீடியோவுக்கு உங்க ஆடு காமிச்சது யாரும் இந்த வீடியோ பார்க்க வரவங்களுக்கு நீங்க வெப்சைட் ஆப் இது வேணும் நீங்க சூஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ பிளேஸ்மெண்ட்னா அந்த ஆட் எங்க காமிக்கணும்ன்றதை நீங்க சூஸ் பண்ணுங்க. கிரியேட் யுவர் வீடியோ ஆட்ஸ், ஆட் அப் டு 5 videos to improve your campaign performance. இது நீங்க வந்து யூடியூப்ல ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க வீடியோ உங்க சேனல் அப்லோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வீடியோ வேற ஏதோ ஒரு வீடியோ நீங்க ப்ரொமோட் பண்றதுனால இல்லை உங்க அப்லோட் உங்க சேனல் அப்லோட் நீங்க போடலாம். ஆனா உங்க சேனல் அப்லோட் பண்ணி போட்டீங்கன்னா அந்த அனலிட்டிக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கிளிக் பண்ண இப்போ இந்த வீடியோ நான் வந்து ப்ரொமோட் பண்றேன். உங்களோட வீடியோ தான் லேட்டஸ்ட் கமெண்ட்ஸ் ஐடி வந்து வீடியோ
இந்த வீடியோ வந்து எவ்வளவு டியூரேஷன் கம்மியோ வீடியோஸ் லாங்கர் தேன் 3 minutes don't usually perform as well as shorter videos. ஷார்ட்டர் வீடியோஸ் தான் நிறைய பண்ணுறோம். டிஸ்பிளே அது டிஸ்பிளே இதுல வந்து இப்போ இந்த மாதிரி வரும் சரியா, இந்த ஸ்கிப் ஆட் வரும் 8 நிமிஷம் ஒரு ஆட் ஓடிச்சுன்னா மனுஷனா இதாக ஒன்றும் இல்லை 45 செகண்ட் ஒரு ஆட் ஒன்றாவே எப்படி இருக்கணும் கெடுப்பாரு. அதனால வந்து நான் சொல்றேன் 3 நிமிஷத்துக்கு மேல போட்டாவே யூஸ்ஃபுல்லா பார்த்துருந்தாங்க. ஷார்ட்டரா போட்டீங்கன்னா அதாவது 30 செகண்ட் அது போட்டீங்கன்னு கொஞ்சம் பார்ப்பாங்க. ஒரு இன்ஃபர்மேஷனோட நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து பார்க்கலாம். இது படிக்க அது கொடுக்குறேன் லேட்டஸ்ட் இது ஹாரிசான்டல் அது யாரோ போயிடுச்சா 5 வீடியோ வரைக்கும் ஆட் பண்ணும். ஓகே, மாத்தி 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 இருக்கலாம். ஆனா ஏ பத்தி நீங்க வீடியோ போட்டீங்கன்னா மேக்ஸிமம் ஏ பத்தியே வீடியோ கொடுங்க. ஏன்னா அது வந்து அப்டேட் பண்ணி நீங்க கீவேர்ட்ஸ் கொடுக்கறதெல்லாம் ஏ தான் கொடுத்துருப்பீங்க. சர்ச் டம்லாம் ஏ பண்ணி கொடுத்துருப்பீங்க. சர்ச் டம் ஏ கொடுத்து நீங்க ஜாவா போட்டீங்கன்னு தெரியும். அதுக்கப்புறம் ஃபைனல் டெஸ்டினேஷன் யூஆர்எல். இங்க வந்து yes. Call to action. Call to action என்ன சொல்லுவாங்கன்னா learn more. ஸோ learn more click பண்ணும்போது என்ன வெப்சைட்டுக்கு வரும். மோகன் அவர் கிளாஸ் இருக்கேன் ஒரு 15 நிமிஷம் 2 கொடுக்கலாம். ஷார்ட் லைன் வந்து லாங் லைன் வந்து ஜென்ரேட் அதாவது தம்ப்நெயில் இருக்கு இல்லையா, இதுவே காமிக்கணுமா இல்லை நீங்களே ஏதாவது அப்லோட் பண்றீங்கன்னா ஆட்டோ ஜென்ரேட் யூஸ் சேனல் பேனர் upload and views. கம்ப்யூட்டர் இது டைம் சொல்ல 300 இன்ட்டு is too large. Then gave it up. So what are the better to this? உங்களோட சிபிவி கிரிட் எவ்வளவு காமிக்கிறது? ஒரு கேம்பஸ் பர்ஃபார்மன்ஸ் பை யூசிங் கிரிட் ஆஃப் 27 பிரைஸ். அது ஒரு வியூக்கு நான் வந்து 27 பைசா தரேன் அப்படின்னு சொல்லி நீங்க கொடுக்குறீங்க. ஒரு நாளைக்கு நீங்க கொடுக்குறது 300 ரூபானா 700 வியூஸ் கிடைக்கும். ரீச் வந்து 2.5 லட்சம் பேருக்கு காமிக்குன்னு சொல்லி போடுறோம். இம்ப்ரெஷன் 2.25 லட்சம் பேருக்கு வியூஸ் வந்து 1,20,000 பேருக்கு வியூ பண்ணுவாங்க. ஆவரேஜ் சிடிவி 4 பைசாவுக்கு 21 பைசா வரைக்கும் வரும். அதனால 27 பைசா. ஓகே, கொடுத்துட்டு ஃப்ரீயா
கிளியரா? நெக்ஸ்ட் நீங்களே சொல்றீங்களா என்ன பண்ணலான்ட்டு? Yes. ஒவ்வொரு நாடு ஒவ்வொரு சொல்லுங்க. என்ன பண்ணுங்க? நம்ம தப்பு பண்ணாங்கன்னா தெரியும். ஓகே? என் பேர் காலி சொல்லுங்க. Create a campaign without governance. இப்போ வந்து ஷாப்பிங் நல்லா போனேன். வீடியோஸ் அதான் ஒருத்தர் ஷாப்பிங் இருந்துச்சு. இல்லை சார் ஒவ்வொன்றா பாருங்க சாரி சார் வீடியோஸ் இப்போ வந்து நீ எஃபிஷியன்ட் ரீச் சூஸ் பண்ண தெரியாது. ஒரு என்னன்னா ஸ்கிப் ஓவர் ஹிஸ்டரி நீங்க ஃபீட் ஷார்ட் ஆட்ஸ் சேம் தான் மேல ஸ்கிப் ஓவர் ஹிஸ்டரி நீங்க ஃபீட் ஷார்ட் ஆட்ஸ் தான் எஃபிஷியன்ட். சரி இந்த எஃபிஷியன்ட் ரீச் கண்டினியூ. கேம்பெயின் டோட்டல் கேம்பெயின் டெய்லி பட்ஜெட் சார் நம்ம டெய்லியோ தினமும் இது பண்ணிக்கிறதா இல்லை ஒரு மாசத்துக்கு இதான தெரியும். டெய்லி பட்ஜெட் டோட்டல் பட்ஜெட் டெய்லி பட்ஜெட்னா இப்போ நம்ம 300 கொடுத்தோம்னா அந்த 300 இந்த ஒரு டே ஃபுல்லா அந்த 300 வச்சு இது ஆகும். நான் வந்து உங்களோட வாரத்துல 5000 போடுறேன். சரியா? கேம்பெயின் டோட்டல் பொறுத்து இங்க ஸ்டார்ட் டேட் 13/3 எண்ட் டேட் 18/3 5 days கொடுக்குறேன். சரியா? இந்த 5000 ரூபாயில கூகுள் இந்த 5 நாளைக்குள்ள எப்படி வேணா எடுத்து அதை செலவு பண்ணி உங்களுக்கு ரிசீட் கொடுக்கும். இதை நான் டெய்லி பட்ஜெட் எடுக்கிறேன்னா இது 5000 ரூபாய் என் அக்கௌண்ட் இருக்கு. சரியா? என்னோட டெய்லி பட்ஜெட் $500 டேட் போடுறேன். இதே ஸ்டார்ட் டேட் என் டேட் 5 days எவ்வளவு காசு வரும்? 2500 செலவு. மிச்ச காசு 2500 2000 இங்கே இருக்கு. வேலை பேர் இதுதான் டிஃபரன்ஸ். இப்ப நீங்க எண்ட் டேட் கொடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு எண்ட் டேட் கொடுத்தீங்கன்னா எவ்வளவு நாளைக்கு ரன் ஆகும்? அடுத்த 5 10 நாள் ரன் ஆகும். 5000 முடிகிற வரைக்கும் அது முடியும். எண்ட் டேட் கொடுத்தீங்கன்னா அந்த எண்ட் டேட்டோட ஸ்டாப் ஆயிடும். பர் டே பட்ஜெட் 5 நாள் ஏதாவது சொன்னேன் 500 கொடுக்குறீங்க 5 நாளைக்கு தான் அது 2500 மேல சொல்லிருக்காங்க. ஆனா ஒரு நாளைக்கு 700 ரூபாய் செலவு பண்ணலாம், ஒரு நாளைக்கு 400 ரூபாய் செலவு பண்ணலாம். ஆனா 2500 செலவு ஸ்டார்டட் டேட் கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பீரியட் மட்டும் ரன் ஆகும். பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் வந்து வாரத்திலே எண்ட் டேட் கொடுக்கலன்னா அது மட்டும் ஓடிடும். சரியா? பணம் முடியிற வரைக்கும் பணம் முடியுது. இப்போ இங்க டெய்லி பட்ஜெட் 500 ரூபாய் வந்துருக்கும். இங்க எண்ட் டேட் நாங்கள் கொடுக்குறேன். சரியா? சரியா? டோட்டல் கேம்பெயினா 2000 ரூபாய் ஆட் பண்ணிட்டு 4 நாள் போட்டோம். அது 2000 ரூபாய் 4 நாளுக்குள்ள பண்ணிடுறோம். சார் ஒருவேளை வேடன்ல கம்மி அமௌண்ட் வச்சிருந்தாங்கன்னா இது என்ன சார் புரியும். இப்போ வந்து டெய்லி பட்ஜெட் வந்து 500 சார். இப்போ எண்ட் டேட் வந்து நம்ம 4 நாளைக்கு கொடுத்துருப்போம். ஆனா நம்ம வேலட்லயே வந்து ஒரு 1800 இருக்குன்னா 3 நாள் மட்டும் தான். அவங்க காசெல்லாம் போட மாட்டாங்க.
அதான் பணம் அதுக்கப்புறம் வந்து காமிப்பான் பேலன்ஸ் எக்ஸாஸ்ட் வச்சுருக்கேன். நெட்வொர்க்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா யூடியூப்ல கூகுள் டிவி நமக்கு வேண்டாம். டிஸ்பிளே பார்த்த நெட்வொர்க்ல வேணும்னா கொடுங்க, வேணும்னா எடுத்துக்கோ. எனக்கு யூடியூப்ல மட்டும் காமிச்சா போதும். டிஸ்பிளே பார்த்த நெட்வொர்க் நான் எடுத்துக்கேன். லொகேஷன், லாங்குவேஜ் மற்றதெல்லாம் செய்யலாம். எவ்ரிதிங் இஸ் சேஃப். இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? டெமோகிராஃபி இதெல்லாம் சரி. ஏன்னா அது வந்து சர்ச் ஆட் எல்லாத்துக்கும் சேம் பண்ணலாம் திருப்பி திருப்பி நான் சொல்லாம இருக்கேன். கஸ்டம் சர்ச் டர்ம் எக்ஸ்ப்ளோர்னா எக்ஸ்ப்ளோர் ஃபாலோயிங் பீப்புள் ஃப்ரம் திஸ் ஆடியன்ஸ். இந்த மாதிரி பீப்புளுக்கு வேணாம் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நல்ல இது இல்லை. ஒரு கீவேர்டு, டாபிக், பிளேஸ் இது மூணுமே நம்ம லாஸ்ட் இதில் பார்க்க கீவேர்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். டாபிக் என்ன டாபிக்ல தேவையான நியூஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். பிளேஸ்மெண்ட் எங்க காமிக்கணும். யூடியூப் வீடியோஸ்ல யூடியூப் சேனல்ல எங்க 5 different videos. ஃபர்ஸ்ட் ஒன்க்கும் செகண்ட் ஒன்க்கு எதுவும் டிஃபரன்ஸ் கிடையாது. ஏன்னா ரெண்டுமே ஸ்கிப்பபிள் ஆட் தான். வெர்டிகல் வீடியோ இப்போ ஹாரிசான்டல் வீடியோ ஆட் பண்ணிச்சு. எப்பவுமே ஒரு ஹாரிசான்டல் ஒரு வெர்டிகல். ஹாரிசான்டல் வெர்டிகல் என்ன தெரியுமா? ஷார்ட்ஸ் இருக்கிறது வெர்டிகல். ஏதா கால் டு ஆக்ஷன் என்ன பண்ணலாம்? சைலண்ட் வாங்க இதோட வெஸ்ட் செய்யறது. Deadline and roll out of deadline success. ஷார்ட்ஸ்ல உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஆகும். சரியா? இது வந்து மொபைல் எக்ஸாம்பிள் ஆஃப் மேக்ஸிமம் ஷார்ட்ஸ். டெஸ்க்டாப் எப்படி இருக்கும்? enroll now for sign up. மாறி மாறி வரும். ஓகே, டெஸ்க்டாப் இந்த மாதிரி வீடியோஸ் தான் பார்க்கணும். டிவியில் எப்படி இருக்கும்? புரியுது. எஸ்இஓ தாண்டி கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ற கிளைண்ட்ஸும் வாங்கணும். எஸ்இஓ தாண்டி கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ற கிளைண்ட்ஸும் வாங்கணும். இப்போ ஒருத்தன் கேட்டிருக்காங்க யூடியூப் ஆட்ஸ் மட்டும் தான் ரன் பண்ணணும். இது வந்து டிவி எக்ஸாம்பிள் ஆஃப் யோர் இன்ஃபீட் வீடியோ யூடியூப். இந்த மாதிரி நீங்க டிவியில பார்க்கும்போது டிவியில யூடியூப் எடுப்பீங்க இல்லையா? அதுல வந்து இந்த ஆட் வந்து ஆரம்பிச்சு இங்க இருக்கும் ஸ்பான்சர் நீங்க தேடும் போது மற்றதாக இங்க வரும். ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ இங்க வரும். ஓகே, அதான் இன்ஃபீட் வீடியோ ஆட் ஆன் யூடியூப். அதெல்லாம் செய்யணும். ஓகே, இங்க வந்து எவ்வளவு கேட்டிருக்காங்க? 78,000. இங்க சிபிஎம் காஸ்ட் பர் மைல். காஸ்ட் பர் மைல் இன்ட்ரெஸ்ட். Okay, and you can create your campaign. Campaign create பண்ண ஒரு மணி நேரம் ரிவ்யூ போகும். It will upload. You get it. So, இது ஸ்டிக்கர்ல நான் ஸ்டிக்கர்ல ஆகுது. இன்ஸ்ட்ரீம் பம்பர் ஆட் ஒரு இருக்கு. அதாவது நான் ஸ்டிக்கர் ஆட் இருக்கு, ஸ்டிக்கர் ஆட் இருக்கு. ஓகே, ஸோ ஸ்டிக்கர் ஆட்ல வந்து பம்பர் இருக்கிறதுனால தான் சிபிஎம் காமிச்சது. இன்ஸ்ட்ரீம்
பம்பர் ஆட் பண்ணுறது பம்பர் ஆட் என்னது நாட் ஸ்கிப்பபிள் தானே, நாட் ஸ்கிப்பபிள் தான் சிபிஎம் தான் வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து அதுல என்ன பிரச்சனை? சார் இது அடிக்கடி நெட்வொர்க் இல்ல. ஈஸி சொல்லுங்க. சிஸ்டம் பிரச்சனை. அடிக்கடி லாஸ்ட் நெட்வொர்க் லாஸ்ட். இந்த நெட்வொர்க் மட்டும் தான் பிரச்சனையா இல்ல சார் வீட்ல கரெக்டா மெயின்டைன் வீட்லயே இருக்கு. வீட்ல கரெக்டா ஆகும். வீட்ல வீட்ல கொஞ்சம் ஆனா அவ இன்டர்நெட் புதுசு ஆமா சார். வாரண்டிலாம் இருக்கு. இருக்கு சார். கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க. எவ்வளவு மாசம் செஞ்சுவாங்க சார் ஒரு 2 months அப்புறம் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க. வாரண்டி தான் சரி திருப்பி சொல்லுங்க. Sir, create a campaign without training. Video. உங்களோட டார்கெட் ஃப்ரீக்வன்சி சரியா, இங்க நம்ம ஏதோ நம்ம சிபிஎம் இருக்கு மேல வந்து பம்பர் ஆடுனா இது பம்பர் இப்ப டார்கெட் ஃப்ரீக்வன்சி எடுத்துக்கலாம். டார்கெட் ஃப்ரீக்வன்சி இங்க என்ன இருக்கு, ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் வரும். சிபிஎம் தான் வரும் இல்லையா, ஸ்கிப்பபிள் நான் ஸ்கிப்பபிள் நம்ம சிபிஎம் வரும். Continue. Set a frequency target. இங்க வந்து என்ன நம்ம டார்கெட் ஃப்ரீக்வன்சி, அதாவது ஒரு கஸ்டமருக்கு இல்ல ஒரு பர்டிகுலர் ஆடியன்ஸுக்கு வந்து அவங்க ஃப்ரீக்வெண்டா டார்கெட் பண்ணிட்டே இருக்கும். பார்த்தவங்களுக்கே திருப்பி திருப்பி டார்கெட் பண்ணிட்டே இருக்கும். வீக்லி காலி சொன்ன நம்ம டார்கெட் பண்ணோம். வீக்லி எத்தனை தடவை, வீக்லி வந்து மேக்ஸிமம் 4 தடவை தான் வீக்லி 3 மணி நேரம். Target of bid strategy and CPM one CPM surprise. Campaign total, campaign budget, number, table budget. The rest everything are same. இந்த மாற்றமும் இல்லை. கீழே வரும்போது இப்போ நம்ம பம்பர் ஆடு ஒரு வேர்ட்டிங் ஆடு ஒரு the select a video format that will be used for the rest of the ads in your tool. இப்போ மேல நம்ம ஷார்ட்ஸ் எடுக்கணும். இப்போ ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட், பம்பர் ஆட், நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட். அப்போ ஒரு டியூரேஷன் கம்மியா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் இல்லையா, போட்டுக்கலாம். Select a video format used for the required. This skippable to select a video and format. Okay. இது வந்து ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம்னா இது ஓகே. பம்பர் ஆடுக்குன்னா எவ்வளவு வேண்டும், choose a video that is 6 seconds or less. Okay. Create one or more ads now, or skip the step created and you are please what click on it. Click on the select a video from the leaves for the rest of the ads in your group. Now skip forward. Let's skip over the instrument. Instrument you want to display your all to action go to the CPM related. Doctor
Yeah. Big. Selective video content. அதாவது நீங்க மொத்தம் 3 இருக்கா? ஒண்ணு ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆடு, ஒண்ணு நான் ஸ்கிப்பபிள், ஒண்ணு பம்பர். ஸோ நீங்க இங்க கீழ வந்து 3 ஆடா கிரியேட். இது வந்து என்ன பம்பர் ஆடு தானே? 6 செகண்ட்ஸ்னா என்ன ஆடு? பம்பர். ஹாஸ்பிட்டல். ஸ்டார்ட் பண்ணு. புரியுதா? நீங்க கண்டிப்பா செஞ்சா கொஞ்சம் புரிய மாட்டேங்குது. ஸோ இது என்ன ஆடுது? டார்கெட் ஃப்ரீக்வன்சி. நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் ஆடியன்ஸ்க்கு டார்கெட் பண்ணிட்டே இருக்கு. இது ரெண்டும் சொல்றாங்க ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீ, நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீ, பம்பர் ஆடு. ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம்னா வந்து 5 செகண்ட்லயே ஸ்கிப் பண்றது. 30 செகண்ட்ஸ் ஆடு கூட நீங்க போகணும். நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆடோ 15 செகண்ட்ஸ் உள்ளது. பம்பர் ஆடு 6 செகண்ட். அதனால 3 ஆடா நம்ம கிரியேட். சரியா? அதான் இங்க கீழே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஆட் கிரியேட் பண்றோம். கிரியேட் பண்ண உடனே என்ன கேக்குது? இப்போ வந்து இது ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் கிரியேட் ஆயிடுச்சா? இது பம்பர் ஆட் கிரியேட் ஆயிடுச்சு. இது ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் தான் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ நான் ஸ்கிப்பபிளுக்கு கிரியேட் பண்ணும். நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் எவ்வளோ செகண்ட்? 15 செகண்ட்ஸ். புரியலையா? this இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நமக்கு மொத்தமா 3 டைப் நம்ம டார்கெட் பண்ணணும். இது பம்பர் ஆட். ஒன்று ஸ்கிப்பபிள், ஒன்று நான் ஸ்கிப்பபிள். ஸ்கிப்பபிள் ஆடு 30 செகண்ட் தான் பரவாயில்ல, ஒரு 1 நிமிஷம் தான் போகும். ஏன்னா 5 செகண்டுக்கு தான் ஸ்கிப் பண்ணி. பம்பர் ஆடு 6 செகண்ட். நான் ஸ்கிப்பபிள் ஆடு வந்து 15. ஸோ ஒரு 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வீடியோ விட 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆடு. ஸோ மேலே இதெல்லாமே வந்து கிரியேட் பண்ணி கீழே வரும்போது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம ஸ்கிப்பபிள் இந்த 54 செகண்ட்ஸ் போட்ட உடனே அது என்ன பண்ணிச்சு? ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் நடக்குது. ஏன்னா 15 செகண்ட்ஸ் இல்ல, அது 6 செகண்ட்ஸ் வரும். இப்போ ஆட்டோமேட்டிக்கா இருந்துச்சு ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் செகண்ட் ஸ்கிப்பபிள். அடுத்த ஆட் வந்து 3 செகண்டுக்கு ரன் இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன? பம்பர் ஆட் ஆயிடுச்சு. இனி அடுத்து நமக்கு எவ்வளவு வரும்? 15 செகண்ட்ஸ். ஸோ இங்க கிரியேட் பண்ணிட்டு 15 செகண்ட்ஸ் ஆகும். இது வந்து
skippable, non-skippable extreme level. That's given a concept. The following ad formats aren't available in the standard. In-feed video ad, non-skippable extreme ad available. Skippable extreme ad தான் மூணு சரி நீங்க வந்து இதை அவைலபிள் இல்லைன்னு காமிக்குது ஸோ ஒரு 2 நாளைக்கு போகும் ஒன்று பம்பர் ஒன்று ஸ்கிப்பபிள் எக்ஸ்ட்ரீம் ஆடு இது மூணு போகும் இன்னொன்று ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் 2 இருந்தாலே போகும் ஒன்று பம்பர் ஆட்டும் ஸ்கிப்பபிள் எக்ஸ்ட்ரீம் ஆடு நம்ம ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் இங்கே வந்து அவ்வளோ காமிக்குது முன்பே டார்கெட் வந்து ஒரு சிபிஎம் வந்து 94 ரூபான் இங்கே வந்து non-skippable bumper action to request. Okay, and then create that. That's it. நம்ம டார்கெட் ஃப்ரீக்வன்சி என்ன வந்து ஸ்கிப்பபிளுக்கு மட்டும் தான் ரேட் கம்மியா இருக்குங்க சார். ஸ்கிப்பபிள் தான் இருக்கு பம்பருக்கும் நான் ஸ்கிப்பபிளுக்குமே ரேட் வரும். பம்பர் அண்ட் இன்ஸ்ட்ரீம் ஆட் நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் வந்து ஜாஸ்தி. இது ரெண்டுல இருக்கு சார் அதுவும் இருக்கு. இப்போ புது பிசினஸ் எல்லாம் பண்றேன் நாஸ்டிக் வரும் டார்கெட் ஃப்ரீக்வன்சி ஸ்கிப்பபிலிட்டி தான் ஸ்கிப்பபிள் கொடுத்துருக்கேன் அங்கே நான் தொலைவில் வாங்குறது நான் வந்து இன்ஸ்ட்ரீம் ஆடும் பம்பர் ஆட் மட்டும் தான் இருக்கு இல்லையா சார் நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் எடுக்கலாம் செக் பண்ணி அங்க ஆர் கொடுத்துருக்காங்க சார். ஸ்கிப் நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரி மேட்க்கு அப்புறம் ஆர் பம்பர். நான் ஸ்கிப்பபிள்னா ஒரு பம்பர் நம்ம வந்து ஏதோ ஒண்ணு ஃபைன் 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 இன்னொரு பார்த்தோம்னா நல்லா அப்படியே இருக்கலாம் இன்ட்ரெஸ்ட் டெய்லி பட்ஜெட் டேட்ஸ் இப்போ இந்த 10 செகண்ட்ஸ் இதே கொடுத்துருவோம் இப்போ எப்படி எடுக்கலாம் நீங்க அது நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் இந்த 10 செகண்ட்ஸ் ஆடு இல்லையா பம்பர் ஆடு சூஸ் பண்ணி பார்ப்போம் எங்களுக்கு 6 செகண்ட்ஸா லெஸ்ஸா அப்போ வந்து not skippable extreme ஓகேவா புரியுதா ஒரு ஆடு வந்துச்சு நான் ஸ்கிப்பபிள் எக்ஸ்ட்ரீம் அடுத்து இன்னொரு ஆடு நம்ம வந்து
because அது subtype or goal of the template. ஒண்ணு வந்து skippable choose பண்ணலாம், இல்ல skippable தான் choose பண்ணலாம். bumper choose பண்ணணும். அங்கனா அப்படி கொடுத்தது தெரியல. சரி, அதுல எப்படி போட்டுருந்துச்சுன்னா ஸ்கிப்பபிள் வந்து நம்ம வந்து ஃபுல்லாவே போடலாம். நான் ஸ்கிப்பபிள் இல்ல பம்பர் ரெண்டுல ஏதோ ஓட்டு தான் போட முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கிப்பபிள் போட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்கிப்பபிள் போட்டா வரும். திரும்பி நான் ஸ்கிப்பபிள் தான் போட முடியும். அதான் வந்து நான் ஒருவேளை ஃபர்ஸ்டே ஸ்கிப்பபிள் போட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்கிப்பபிள் போடும் ஆர்டர் வைஸ் போடுறோம். Yes. ஸ்கிப்பபிள் வந்து நம்ம செலக்டே பண்ண முடியும். Create one or more exam. Was in this step. டாக்டராக வாழவே முடியும். ஏன்னா நம்ம நான் ஸ்கிப்பபிள் ஹிஸ்ட்ரி வந்து செலக்ட் பண்ணணும். பேக் போயிட்டு மறுக்க ஃபர்ஸ்ட் தான். Yes, sir. That software is available because of subtype or goal of the content. Subtype power to the person. The method part of the video. இது வந்து நான் ஸ்கிப்பபிள் ரீச் 15 செகண்ட் நான் முடிச்சு அது ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரி Yes, sir. 15 செகண்ட் அந்த வீடியோ மட்டும் போட்டேன். ஆட் சீக்வன்ஸ் இது வந்து இதுதான் உங்களுக்கு இந்த கரெக்டாக இப்போ வீடியோ சீக்வன்ஸ் இங்கே பாஸ் பண்ணி கேம்பெயின் டோட்டல் டெய்லி பட்ஜெட் கொடுக்கலாம் ஒரு 500 நெட்வொர்க்ஸ் வந்து முடிச்சுக்க மாட்டேங்குது. இதெல்லாம் செய்யல கீழே இது பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் டெம்ப்ளேட்ஸ் ஒன்று கஸ்டம் கம்ப்யூட்டர்லாம் இது ஆட்டோமேட்டிக் அவங்களே வந்து அட்லீஸ்ட் 2 வீடியோஸ் ஆர் ரெக்கமெண்டட் தெரியல எந்த லைன்ஸாக நீங்க போட்டாலுமே அவங்களே ஆட்டோமேட்டிக்கா வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஓகே இல்ல அப்படின்னா இந்த மேல சார்ட் இருக்கு இல்லையா, Yes, sir. இது மேல கீழே இருக்குது இல்லையா, Yes, sir. அந்த பெருசா இருக்கிறது இட்ஸ் அண்ட் லாங் வீடியோ, குட்டியா இருக்கிறது ஷார்ட். ஓகே you are introduce your brand with a long video ad and then reinforce your message with a short video ad. இதுல பாத்தீங்கன்னா with the short video ad and then the long video ad. இங்க மூணு
ஷார்ட், லாங், ஷார்ட். இங்க 4மே ஷார்ட். ஸோ எது வேணும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இது சூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ ஆட். லாங் வீடியோ ஆட். இது வந்து யூடியூப் சேனல் கூட நம்ம லிங்க் பண்ணிருக்கோம். இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்ப்ளோரேட்டிவ் ஆஃப் சேனலை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சீக்வன்ஸ் ஆட் மட்டும் இந்த சேனல்ல நீங்க பண்ணிருக்கணும். மற்றது இல்லாம நீங்க சேனல்ல போடவும் கிடையாது. ஆனா சேனல்ல போட்டா அனாலிட்டிக்ஸ் சீக்வன்ஸ் ஆட் மட்டும் இந்த கூகுள் ஆட் ரன் பண்றீங்க இல்லையா, அந்த கூகுள் ஆட் பண்ற அதே அக்கௌண்ட்ல உங்களுக்கு வந்து இது யூடியூப் சேனல் அதுல போஸ்ட் பண்ணா மட்டும்தான் இதுல நீங்க பண்ணணும். ஓகே, ஸோ உங்களே இந்த மாதிரி யூஆர் கொடுத்துட்டு இங்க டார்கெட் சிபிஎம் அவங்களே டார்கெட் சிபிஎம் கொடுப்பாங்க. ஓகே, இங்க கொடுத்துட்டு ஆட் டு சீக்வன்ஸ் இங்க வந்து இது கொடுத்த உடனே இங்க பிளஸ் சிம்பிள் வரும். இதை கிளிக் பண்ணா இதே மாதிரி ஒரு ஷார்ட் வீடியோ. ஷார்ட் வீடியோனா லாங் வீடியோ 30 செகண்ட்ஸ் ஆர் மோர், ஷார்ட் வீடியோ 30 செகண்ட்ஸ் லெஸ். 30 செகண்ட் கீழே, இது 30 செகண்டுக்கு மேல. ஓகே, ஸோ இதே மாதிரி இது சூஸ் பண்ணீங்கன்னா 4 சீக்கிரம் வரும். 1, 2 and 3 and 4. ஸோ 4 ஆட் பண்ணிட்டு அதுக்காக கிரியேட் கேம்பெயின் பண்ணுங்கன்னா கிளியர். அந்த 15 செகண்ட்ஸ் ஆட் பண்ணி கூட ரன் பண்ணிக்கலாம். நீங்க டார்கெட் பண்ணி ட்ரை பண்ணுமா? Reach the same people more than once with skippable in-stream ad. Non-skippable in-stream ad or bumper ad? Skippable in-stream ad. ஸ்கிப்பபிள் வந்து அதுவே இருக்கும். ஸ்கிப்பபிள் non-skippable or bumper ad இருக்குது. skippable in-stream ad வந்து 5 செகண்ட் ஸ்கிப் ஆயிடும். skippable in-stream ad select. 5 செகண்ட் ஸ்கிப் ஆகும். ஒரு செலக்ட் பண்ணியாச்சு. www. நீங்க 2ஆவது கிளிக் பண்ணலாம், பண்ணிக்கலாம் 3ஆவது கிளிக் பண்ணலாம். இப்போ skippable in-stream ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் skippable in-stream ad or bumper ad. 15 செகண்ட்ஸ் ஆட் பண்ணி பார்க்கலாமா? ஸ்கிப்பபிள்
அந்த 2 ஆப்ஷன் காமிக்குது இல்லையா? சரி. ஃபர்ஸ்ட் நான் ஸ்கிப்பபிள் காமிச்சது. போன தடவை வந்து இது பண்ணப்போ நான் ஸ்கிப்பபிள் காமிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்கிப்பபிள் தான் செலக்ட் பண்ணுறது. போன தடவை ஸ்கிப்பபிளே செலக்ட் பண்ண முடியல சார். இப்போ வந்து நான் ஸ்கிப்பபிளே காமிக்கிறாங்க. ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட்ஸ் வந்து எவ்வளோ நேரம் பம்பர் கொடுக்குறதுல நான் ஸ்கிப்பபிள் ஸ்கிப்பபிள் தான் இருக்குது. ஆப்ஷன் கொடுத்தாச்சு. நம்ம அதுக்கு முன்னாடி செலக்ட் பண்ணும்போது கீழே காமிக்கும். ஸ்கிப்பபிள் காமிக்கிறது. எஸ் சார். ஸ்கிப்பபிள் பண்ணா ஒரு பம்பர் ஆடும் சேர்த்துருக்கு. சார் புரியுது. நான் ஸ்கிப்பபிள் ஆடு அதாவது 15 செகண்ட்ஸ் ஆடுனா அது மட்டும் தான் ரன் பண்ண முடியுது. நான் ஸ்கிப்பபிள் ஆட் ரன் பண்ணும்போது ஸ்கிப்பபிள் கூட ஒரு பம்பர் ஆடும் சேர்ந்து ரன் பண்ணிக்கலாம். பம்பர் ஆட் 6 செகண்ட். இது வந்து 5 செகண்ட் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பம்பர் ஆட் வந்து 6 செகண்ட். அது கான்செப்ட் கொடுத்துருக்காங்க வந்து மொத்தமா வந்து 5 to 6 செகண்ட் ரெண்டுமே 5 செகண்ட்ஸ் அந்த டைம் தான் வருது. ஸோ வந்து நான் ஸ்கிப்பபிள் தான் 6 செகண்ட் காமிக்கலாம். ஸ்கிப்பபிள் 5 செகண்ட் காமிச்சிட்டு போயிடும். ஆனால் இது வந்து 15 செகண்ட்ஸ் வந்து நான் ஸ்கிப்பபிள் காமிக்கும். ஸோ அதனால இது காம்பினேஷன் இது வர மாட்டேங்குது. மற்றது ரெண்டு காம்பினேஷன் இருந்துச்சு. இது என்ன இது வந்து ஆனால் இது புதுசாக வந்துருக்குது. இப்படி இல்லை அதுக்கு முன்னாடி இந்த ஃபோல்டிங் ஆப்பாக நான் எல்லாரும் பண்ணுறேன். நான் ஸ்கிப்பபிள் கூட இது வராது. இன்ஃபீல்டு வீடியோ கம்பேர்டு வராது. மற்றது ரெண்டு சூஸ் பண்ணும்போது ஸ்கிப்பபிள் ஆட் வரும். இதெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களா? இதை மட்டும் ட்ரை பண்ணி நம்ம மற்ற ஈஸி தான். யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களா?